ஹே கைஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ இன்னைக்கான இந்த ஒரு அப்டேட் ஸ்டுடியோ நான் ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவரோட ஜனநாயகன் படத்தை பற்றி தான். ஸோ என்ன ப்ரோ ஜனநாயகன் படத்தோடைய ரிலீஸ் டேட் தள்ளி போச்சு. ஸோ ஏப்ரல் 30 வரைக்கும் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னும் என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படம் ஏப்ரல் 30 வரைக்கும் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கன்னடா டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லிட்டாரு. ஸோ அதனால் அஃபீஷியலாக கேவின் ப்ரொடக்ஷன் சொல்லல. ஸோ கேவின் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஃபீஷியலாக வீடியோவோ இல்லைனா ஒரு அறிக்கையோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ வந்து ரெடி பண்ணி இந்த வீக் இல்லைனா நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரு முடிவில் இருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. ஸோ ஜனநாயகன் படம் எதனால டிலே ஆயிருக்கு அப்படின்ற ஒரு நியூஸ் அதில் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஜனநாயகன் படத்துக்கு ஒரு கிளியரான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீக்ல நெக்ஸ்ட் வீக் வரலாம். சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சோ என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ ஃபேன்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தை ரிவைசிங் கமிட்டி தான் பார்க்கல. சோ பார்த்தா தானே சென்சார் ரிவ்யூ கொடுப்போம். சோ அதனால தான் பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காமலே வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. சோ எது உண்மை எது பொய் அப்படின்றதெல்லாம் இந்த வீக்ல நெக்ஸ்ட் வீக்ல நம்ம கேவின் ப்ரொடக்ஷன் கொடுக்க போற அப்டேட்ல தெரியும். சோ பொறுத்து வந்து பார்ப்போம். அண்ட் அடுத்து நம்ம எஸ்கே உள்ள எடுத்துட்டோம் அப்படின்னா SK26 இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அண்ட் இந்த படத்தோட டைட்டில் டீசருமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் எல்லாம் சூப்பரா கொடுத்திருந்தாங்க. நம்ம எஸ்கே அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்கார்ந்திருக்க மாதிரி சுத்தி மயிலாம் இருக்கிற மாதிரி என்ன கொடுத்திருந்தாங்க. சோ இந்த படத்தோட பேர் வந்து சேயோன் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. சோ ஆல்ரெடி சோசியல் மீடியால சொல்லி சுத்திட்டு இருந்துச்சு. சோ நான் தான் வந்து பாத்தீங்கன்னா சரி ரூமரா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். பட் நான் அஃபிஷியலா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சேயோன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ சூப்பரா இருக்குது. சோ ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் தரமா பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. சோ சேயோன் அப்படின்றது முருகப்பெருமானோட இன்னொரு பேர் தான். சோ அதான் வச்சிருக்காங்க. சோ படத்தை கடவுள் அதாவது சாமி பேஸ்டா எடுத்துட்டு இருக்காங்க. சோ படம் எப்படி வருதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இன்னைக்கு வந்து காலையில 10 மணிக்கு இந்த படத்தோட டைட்டில் டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சோ டீசர்ல நம்ம எஸ்கே அவரோட லுக்ன்றது செம மாசா இருந்துச்சு. இது மட்டும் இல்லாம நம்ம எஸ்கே அவரோட டயலாக்கும் வந்து வெறித்தனமா இருந்துச்சு. வரண்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டயலாக்லாம் செம மாசா இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஓஜிஸ் பேக் அப்படின்னு சொல்றதெல்லாம் அதெல்லாம் வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. சோ அந்த படத்துல ஒவ்வொரு விஷயமே பார்த்து பண்ணிருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. அதுக்கு எடுத்துக்காட்டா தான் வந்து பாத்தீங்கன்னா சேயோன் அப்படின்ற அந்த ஒரு ஃபாண்ட்ல சே அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா ஓம் அப்படின்ற மாதிரி ஒரு இது வரும். சோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணிருக்காங்க. சோ செம மாசா இருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு படத்துல வந்து பாத்தீங்கன்னா பால சரவணன் இவரு தான் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சோ இவரு தான் டான் படத்துல நம்ம எஸ்கே கூட சேர்ந்து செம காமெடி பண்ணிருப்பாரு. சோ அந்த வகையில இந்த படத்திலும் செமையா பண்ணிருப்பாரு. சோ பொறுத்து வந்து பார்ப்போம். காமெடி மாதிரிலாம் இல்லாம ரொம்பவுமே ஒரு முக்கியமான ரோலா தான் நம்ம சிவகுமார் முருகேசன் அவர்கள் கொடுத்திருப்பார்னு நினைக்கிறேன். சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சோ இந்த ஒரு டீசர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எஸ்கே அவர்கள் சாமி வேஷம் போட்டுட்டு கையில தீப்பந்தத்தை ஏந்திட்டு வந்துட்டு இருக்கிற மாதிரி சூப்பரா காமிச்சிருக்காங்க. சோ பேக்ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா முருகன் பெஸ்டா அந்த ஒரு மயில் இறகு இருக்கிற மாதிரி அதெல்லாம் கொண்டு வந்து செம்மையா பண்ணிருக்காங்க. சோ படத்தோட ரிலீஸ் வந்து அக்டோபர் அப்படின்ற மாதிரி அபிஷியலா சொல்லிட்டாங்க. சோ இந்த இயர் அக்டோபருக்கு வருது. சோ அதுவும் ஆயுத பூஜைக்கு தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. சோ இந்த ஒரு படத்துக்கு மியூசிக் டைரக்டர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்தோஷ் நாராயண் அவர்கள் தான். சோ செம்மையா இறக்கிருக்காங்க. சோ சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ப்ரோமோல அதாவது இந்த ஒரு டைட்டில் டீசர் சூப்பரா பிஜிஎம் போட்டிருந்தாரு. சோ அந்த வகையில படத்திலே வந்து செம்மையா போட்டுருவாரு. சோ பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த ஒரு படம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. சோ கண்டிப்பா ஆயுத பூஜை அன்னைக்கு ஒரு தாறுமாறு சம்பவம் லோடிங். சோ எஸ்கே ஃபேன்ஸ்லாம் இந்த டீசர் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. சோ செம்மையா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஒரு படத்தை தயாரிக்கிறது நம்ம கமல்ஹாசன் அவர்கள் தான். சோ கமல்ஹாசன் அவர்கள் நம்ம எஸ்கே வச்சு இரண்டாவது படமா இந்த சேயன் படத்தை தயாரிக்கிறாரு. பொறுத்து வந்து பார்ப்போம் படத்தோட அடுத்த அப்டேட்லாம் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அடுத்து நம்ம எஸ்கே அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ற தாய் கிழவி இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி 20 தான் வர மாதிரி இருந்துச்சு. இப்போ பிப்ரவரி 27 தள்ளி வச்சிட்டாங்க. சோ இந்த படத்தை தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஏஜே சினிமா தான் வாங்கி ரிலீஸ் பண்ண போறதா அபிஷியலா இப்போ சொல்லியிருக்காங்க. சோ இந்த படத்தை ஏன் தள்ளி வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளி ஸ்டேட்டுக்கு இந்த ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன படம் கொடுக்காதனால இந்த ஒரு படத்தை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சிருக்காங்க. சோ அவங்க கொடுத்த அப்புறமா படத்தை ரிலீஸ் பண்ணிப்போம் அப்படின்ற ஒரு ஐடியால இருக்காங்க. சோ அந்த வகையில பிப்ரவரி 27 தான் இந்த ஒரு படம் வரப்போகுது. அண்ட் அடுத்து நம்ம தளபதி விஜய் அவருடைய ஜனநாயகன் படம் வராதனால இப்ப கில்லி படத்தை ரீலீஸ் பண்றதா அபிஷியலா சொல்லியிருக்காங்க. சோ ஆல்ரெடி வந்து தெரி படத்தை ரிலீஸ் பண்றோம், அது பிப்ரவரி 20 ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்ப கில்லி படத்தையுமே ரிலீஸ் பண்றோம், பிப்ரவரி 20 ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ எனக்கு தெரிஞ்சு இப்பதான் கில்லி படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. சோ அந்த வகையில கில்லியை விட்டுட்டு தெரிய ரிலீஸ் பண்ணலாம். சோ செம்மையா இருக்கும். சரி கில்லி விசஸ் தெரி தான் கிளாஷ் போட போகுது அப்படின்னு பார்த்தா இன்னொரு பக்கம் நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு துணிவு படத்தை ரிலீஸ் பண்றோம்னு சொல்லிட்டு அவங்களும் அபிஷியலா போஸ்டர் விட்டு வச்சிருக்காங்க. சோ அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா கில்லி விசஸ் துணிவு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ அப்படிலாம் இருக்க வாய்ப்புகளே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு கில்லி வந்து போஸ்ட்பாண்ட் ஆயிடும். கில்லியை வந்து எடுத்துடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். தெரி விசஸ் துணி வேணா வச்சுக்கலாம். ஏன்னா தெரி படம் வந்து ஆல்ரெடி வர மாதிரி இருந்துச்சு. ஒரு சில காரணங்களால் பொங்கல்ல இருந்து தள்ளி வந்து இப்போ பிப்ரவரி 20 ரிலீஸ் ஆகுது. சோ அதனால தெரி படத்தை ரிலீஸ் பண்ணலாம். சோ கில்லி படத்தை வேணா வேற எப்பயாவது ரிலீஸ் பண்ணலாம். சோ இப்போதைக்கு பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு மைண்ட் செட் இருக்குது. சோ நானும் இல்ல நிறைய பேர் இதான் சொல்லிட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில கில்லி படம் வேணா தெரி படத்தை வேணா ரிலீஸ் பண்ணுங்க. சோ தெரியும் இல்ல அப்படின்னா போக்கிரி ஜில்லா வேட்டைக்காரன் இந்த மாதிரி படத்தை கூட ரிலீஸ் பண்ணலாம். சோ அதெல்லாம் சன் பிக்சர்ஸ் கையில இருக்குல்ல. சோ அவங்க வந்து டிவில படத்தையே போட மாட்டாங்க, ரிலீஸ்லாம் பண்ண மாட்டாங்க. சோ அந்த வகையில தெரிய வேணா ரிலீஸ் பண்ணலாம். சோ கில்லி இப்பதான் ரிலீஸ் ஆனதுனால கில்லி வேணாம் தெரி வேணும் அப்படின்ற மாதிரி தான் கேட்டுக்கிறோம். சோ பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ என்னோட ஒப்பீனியன் வந்து கண்டிப்பா கில்லி வராது, அவ்வளவுதான். சோ அந்த வகையில நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த கிளாஷை பத்தி. சோ துணி வேணா கன்ஃபார்மா வருது. சோ பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன மாதிரியான ஒரு சம்பவமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அடுத்ததா அடுத்த மாசம் ரிலீஸ் ஆக போற படம் தான் டாக்ஸிக். சோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா சோலோவா ரிலீஸ் ஆகல, கூடவே துரந்தர் 2 அப்படின்ற இந்த ஒரு படமான ரிலீஸ் ஆகுது. சோ ரெண்டு படமான கிளாஷ் போடுது. சோ இந்த ரெண்டு படம் மட்டும் வர மாதிரி தெரியல. கூடவே சேர்ந்து யூத் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம் வர மாதிரி இருக்குது. இந்த படத்தையும் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 19 அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சோ அந்த வகையில இந்த படம் கிளாஷ் போடுது. அதுக்கப்புறமா நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவருடைய எல்ஐகே இந்த படம் மார்ச் 19 தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு பேச்சு வழக்கு போயிட்டு இருக்கு. சோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா டாக்ஸிக், துரந்தர் 2, எல்ஐகே, யூத் இந்த 4 படமும் மார்ச் 19 வர மாதிரி இருக்கும். சோ எது வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா மாஸ் சம்பவம் தான். சோ பொறுத்து வந்து பார்ப்போம் எல்லாம் வருதா இல்ல போஸ்ட்பாண்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஒரு சில படங்கள்
எதனா பயந்துட்டு போஸ்ட்பாண்ட் ஆனாலும் ஆகலாம். அதுல இந்த எல்ஐக்கெல்லாம் நம்பவே கூடாது. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் எல்ஐக்கு இன்னும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரல. பட் யூத்துக்கு வேணா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. இந்த மாதிரி மார்ச் 19ஆம் தேதி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. டாக்ஸிக் துரந்த 2 பேரும் ஏற்கனவே கன்ஃபார்ம் பண்ணதான் அவங்க கண்டிப்பா வராங்க. ஸோ அந்த வகையில பொறுத்து வந்து பார்ப்போம். அடுத்த மாசம் ரிலீஸ்ல என்ன மாதிரியான சம்பவங்கள் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அடுத்த நம்ம சூர்யா அவரோட கருப்பு படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஏப்ரல் 10ஆம் தேதி தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டரே ஒரு இடத்துல அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ அந்த வகையில படம் ஏப்ரல் மந்த்ல தான் வரப்போகுது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்சு தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம போன வீடியோல சொன்னது இந்த படம் எலெக்ஷனுக்காக தான் நிக்குது. ஸோ எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் வந்துச்சுன்னா கருப்பு படம் ஏப்ரல் மிடில் வரும். ஸோ அந்த வகையில எலெக்ஷனை பொறுத்து தான் இந்த ஒரு படம் போஸ்ட்பாண்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் எலெக்ஷன் தேதி எப்போ அறிவிக்கிறாங்க. ஸோ அதன்படி தான் இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகும். ஸோ எலெக்ஷனுக்கு அப்புறமா ரிலீஸ் ஆக போற படம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜனநாயகன் அண்ட் கருப்பு ரெண்டும் தான். ஸோ ஜனநாயகன் வரதுனால தான் கருப்பு பொங்கலுக்கு வரல. ஸோ ஜனநாயகனுமே பொங்கலுக்கு வரல. ஸோ இப்போ ஜனநாயகன் வந்து எலெக்ஷன் கழிச்சு வருது. அதே எலெக்ஷன் கழிச்சு கருப்பு நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி அடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரே மந்த் ரிலீஸ் ஆகிற மாதிரி வந்துட்டு இருக்காங்க. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். கருப்பு கண்டிப்பா ஏப்ரல் மந்த்ல ரிலீஸ் ஆகிடும். அண்ட் தளபதியோட ஜனநாயகன் ஜூன் மந்த்ல ரிலீஸ் ஆகிடும். ஸோ ஜனநாயகன் தான் போஸ்ட்பாண்ட் ஆகும். கருப்பு ரிலீஸ் தேதி எப்போ சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பொங்கலுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி அவர்கள் சொல்லியிருந்தாரு. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் சிங்கிள் வரும். அதுல கண்டிப்பான ரிலீஸ் தேதி இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதன்படி செகண்ட் சிங்கிள்ன்றது கண்டிப்பா எலெக்ஷன் டேட் அறிவிச்சதுக்கு அப்புறமா வரும். ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். அண்ட் அடுத்த கருப்பு போஸ்ட்பாண்ட் ஆகி சம்மருக்கு வரதுனால இப்போ சூர்யா அவரோட 46வது படமும் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்பாண்ட் ஆயிருக்கு. ஆல்ரெடி சூர்யா அவரோட 46வது படத்தை வந்து பார்த்தீங்கன்னா சம்மருக்கு கொண்டு வர மாதிரி தான் பிளான் பண்ணாங்க. இப்போ கருப்பு வரதுனால உடனே சூர்யா அவரோட 46வது படத்தை கொண்டு வர முடியாது அப்படின்ற ஒரு காரணத்தினால இந்த சூர்யா அவரோட 46வது படத்தை பத்தி அபிஷியலாவே ப்ரொடியூசர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு 3 மாசம் கழிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சூர்யா 46வது படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா கருப்பு ஏப்ரல் வந்துச்சுன்னா ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மந்த்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா அவரோட 46வது படம் வர மாதிரி இருக்கும். ஸோ அப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இல்ல அப்படின்னா தீபாவளிக்கு வர மாதிரி தான் பிளான் பண்ணுவாங்க. ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா அவருடைய பர்த்டேக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. ஸோ அது வாய்ப்புகள் கம்மி தான். ஸோ நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும். பட் 3 மாசம் கழிச்சு தான் சூர்யா அவருடைய 46வது படம் வரும். ஸோ வேற லெவல் சம்பவம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவுதான் இன்னைக்கான மூவி அப்டேட்ஸ். இந்த மூவி அப்டேட்ஸ் பத்திலாம் உங்களோட ஒப்பீனியன் தரச்சு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி தமிழ் சினிமா இருக்கிற எல்லா அப்டேட்டையும் ஒரே வீடியோல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.